ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமைய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. இந்த நோத்து என்கிற பாசுரத்திலே சொல்லப்பட்ட அர்த்த விசேஷம் என்ன என்று சுருக்கமாக ஒரு முறை பார்த்தால், பகவானை பற்றின அதிகாரி, அதாவது பகவானை சரணமடைந்த அதிகாரி, அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே இல்லை. எல்லாம் அவனுக்கு அந்த பகவானை பற்றினதிலேயே முடிந்து போய்விட்டது. விதுகிருஷ்ணம் பிராமணாக தத்துவத்தோயே தேஷாம் ராஜன்னு சர்வயஜ்ஞாக சமாப்தாக. பகவானை அறிந்தவன், பகவானை பற்றினவனுக்கு சர்வயஜ்ஞாக சமாப்தாக, அத்தனை யஜ்ஞங்களும் முடிஞ்சு விட்டது. இவன் பண்ண வேண்டிய காரியம்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதைத்தான் சொல்கிறார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பா, அதை விளக்குகிற பொழுது சாரஜ்ஞர் விட்டத்தில் இருப்பாரைப் போல இருகையும் விட்டு கரைகுறுகும் காலம் எண்ணுவர்கள் சொன்னாரா? அந்த விஷயங்கள். சாஸ்திரிகள் தெப்பக்கையரைப் போல இரண்டையும் இடிக்கு பிறவிக்கடலை நீந்த அழகமணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே இதை அருளி செய்கிறார். தெப்பக்கையர்னால் ஒரு பெரிய வெள்ளம், அந்த வெள்ளத்தில் ஒருத்தன் நீந்தி அக்கறைக்கு போகணும்னா அதுக்கு ரெண்டு வழி உண்டுன்ற. ஒன்று தெப்பம்னு ஒன்று கொடுப்பாளாம். தெப்பம்னா ஒரு மரக்கட்டை, ஒரு மெதவைன்னு பேர் அதுக்கு, அவ்வளவுதான். அதை ஒரு கையால் பிடிச்சுண்டு இந்த கையால் தொழாவிண்டே போகணும். அது கையால் பிடிச்சிக்கிறது எதுக்குன்னா முழுகாத இருக்கிறதுக்கு. ஏன்னா மரம் முதக்குமோ இல்லையோ. ஆனால் தொழாவலைன்னா என்ன ஆகும்னா வெள்ளத்தினுடைய வேகத்தில் போடும். அப்போ எதிரில் துழாவிண்டு போகணும். இப்போ இதில் என்னன்னாக்கா, அந்த மிதவை என்கிறது பகவானுடைய ஸ்தானத்தில், இந்த துழாவுதல் என்கிறது இவனுடைய பிரயத்தனம். இப்போ தன்னுடைய முயற்சியாலே இவன் ஒரு இடத்தை அடையணும்னு நினைக்கிறான்னு சொன்னால், அப்போ என்ன பண்ணணும்னா பகவானையும் ஒரு கையில் பற்றணும், தன் முயற்சியும் ஒரு கையில் பண்ணணும். இதில் ரெண்டுமே முக்கியம். ஒன்றை விட்டுட்டா, எனக்கு மிதவையை விட்டுட்டா கீழே போடுவான், கை தொழாவரத்தை விட்டுட்டா வெள்ளத்தோடு போடும். அதுதான் சாஸ்திரிகள்னு சொல்கிறார் இவாள். சாஸ்திரின்னா நமக்கு லோகத்தில் ஏதோ சாஸ்திரின்னு ஆரியோ சொல்கிறோம். யார் சாஸ்திரத்தை மட்டும் பின்பற்றுகிறார்களோ, அதை மட்டும் முக்கியமாக கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு சாஸ்திரிகள்னு பேர். ஆனால் சாஸ்திரத்தினுடைய சாரம் என்னால் அதுதான் திருமந்திரம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லப்படுகிற உயர்ந்த திருமந்திரம் என்கிறது. இந்த திருமந்திரத்துக்கு என்ன பெருமைன்னா, அது சாஸ்திரத்தினுடைய சாரம். அது அதில் என்ன சொல்லப்படுகிறது? பகவானுக்கே அடிமைப்பட்டவன் நான், பகவானுக்கு எல்லா கைங்கரியங்களையும் செய்யப்படுவனாக ஆக வேணும். அந்த அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது திருமந்திரத்துக்கு. அப்போ அப்படி அந்த சாஸ்திரத்தினுடைய தாத்பரியமான சாரமான சுருக்கமான திருமந்திரத்தினுடைய பொருளை ஒருத்தன் அறிந்து விட்டால் அவன் எப்படி இருப்பான்னு கேட்டால், விட்டத்தில் இருப்பாரை போலேன்னு. விட்டம் என்னால் என்ன, அந்த படகு போல ஒரு வஸ்து. அது இப்போ தெரியாது, கிராமங்கள்லாம் உண்டு, சின்னதாக வட்டமாக இருக்கும். அது பரிசல்னு சொல்லுவோம். அதுதான் விட்டம். பரிசல்னாலும் விட்டம்னாலும் ஒன்று தான். அதில் ஒருத்தன் ஏறிவிட்டான்னு வச்சுங்க, என்ன பண்ணணும்னா அவன் ஒரு காரியமும் பண்ண வேண்டாம், அது தானே அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்துடும். நான் பரிசலில் ஒரு ஆள் துடுப்பு போடுறான்னு வச்சுட்டாலும் நமக்கு இங்கே ஆச்சாரியன் பண்ணிவிடுவான் அந்த காரியத்தை. அப்போது இந்த சாஸ்திரத்தை மட்டும் நம்புறவன் தன் முயற்சி என்கிற காரியத்தையும் செய்து அந்த முயற்சி பலிப்பதற்கு பகவானுடைய அனுகிரகத்தையும் எதிர்பார்க்கிறான். சாஸ்திர தாத்பரியமான திருமந்திரத்தை உணர்ந்தவன் என்ன பண்ணுறான்? ஒன்றுமில்லை, விட்டத்தில் இருப்பாரை போல இருகையும் விட்டு கரைகுருகம் காலம் எண்ணுவார்கள். ரெண்டு கையும் அவனுக்கு ஒன்றும் காரியமே கிடையாது. இல்லை இந்த கையில் இடுக்கிக்கணும் ஒன்று, இந்த கையில் தொழாவணுன்றது அவனுக்கு தான்.
விட்டத்தில் இருக்கிறவனுக்கு என்ன ஆகிடுது? ஒன்றும் கிடையாது, நிம்மதியாக உட்காண்டிருக்கான். உட்காந்து செல்ஃபோன் பார்த்துன்னு வரலாம், சிக்னல் இருக்கணும் அங்கே, அவ்வளோதான் விசாரம். இருந்ததுன்னா இவன் பாட்டுக்கு என்ன வேணால் பார்த்துட்டு வரலாம், ஒன்றும் விசாரமே இல்லை பாருங்கள். ஆஹா, தன் முயற்சியை விட்டுட்டு பகவானையே நேரே பற்றினவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவும் கிடையாது. அதைத்தான் நோத்து அப்படின்ற சப்தத்தாலே ஆண்டாள் நோற்க வேண்டியவெல்லாம் நோற்கப்பட்டு விட்டானான்னு அர்த்தம். யாதொன்றை செய்தால் எல்லாம் செய்ததாக ஆகிவிடுமோ அந்த காரியத்தை அவள் செய்து விட்டாள்னு அர்த்தம். அல்லது இல்லையா, நான் ஒரு காரியம் நடக்கணும், அதுக்கு 100 பேரை பார்க்கணும், இல்லை 100 பேர் வேணாம், ஏதோ ஒரு காரியம், உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டு வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன் வாங்கணும், இங்கே கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், மொத்தத்தையும் பண்ணினா தான் கிடைக்கும்னு. ஒருத்தன் என்ன பண்ணினா, வந்துடுறது சர்டிஃபிகேட், கவலைப்படாத அப்படின்னா. எப்படிடா வரும்? கவனிக்க வேண்டிய ஆள் கவனிச்சாச்சின்னு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. புரியுறதோ இல்லையோ உங்களுக்கு? என்னாச்சு? நேரம் வந்துடுறது, ஒரு விசாரம் இல்லை. அப்படின்னா என்னாச்சு? நேரம் எவன் பண்ணுறானோ அவனையே போய் பற்றிவிட்டா, எங்கே கவனிக்கணுமோ அங்கே கவனிச்சுட்டா தானே காரியம் நடக்கிறதுன்னு சொல்கிறாள். அந்த மாதிரி நாம் என்ன பண்ணணும், எங்கே பற்றணுமோ அங்கே பற்றி விடணும் பகவான். அது விபரீதமான திருஷ்டாந்தம் தான், அது நியாயமாக அது சொல்லக்கூடாது. ஏன்னா அது எதிர்மறையான உதாரணம் ஆகிடுறது. அது பண்ணக்கூடாத காரியம்னா பண்ணுறோம் அது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, பண்ண வேண்டிய காரியமே இதுதான். எதுன்னா இந்த விஷயம் பகவானை நேரே பற்றி விட்டோமானால் நமக்கு செய்ய வேண்டிய காரியம் எதுவும் கிடையாது, வாய மூடின்னு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அதுதான் நோற்று என்கிற பாசுரத்தினுடைய அர்த்தமாக தெரிவிக்கப்பட்டது. அது இப்போ அதில் ஒரு சாஸ்திரார்த்தம் சொல்லிவிட்டார். ஒரு பாட்டிலையும் ஒரு சாஸ்திரார்த்தம்னு பார்க்குற பொழுது இந்த நோற்று, கற்று, கனைத்து இன்னும் 3 பாசுரங்கள் இருக்குது தொடர்ச்சியாக, 10, 11, 12. இந்த 3 பாசுரங்கள்லேயும் ஒரு கோர்வையாக ஒரே அர்த்தம் தெரிவிக்கப்படுகிறது. நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, அந்த சந்தேகத்துக்கு பதில் அடுத்தபடியாக இப்போ கற்றுன்னு பாசுரத்தில் சொல்லுவோம். இந்த கற்றுன்ற பாசுரத்தில் சொன்ன அர்த்தத்தில் மறுபடியும் இன்னொரு சந்தேகம் வரும், அது கனைத்துன்ற பாசுரத்தில் சொல்லிடுவோம். இந்த 3 பாசுரங்களுக்கு ஒரு சேர்த்தி என்று நாம் பார்க்கணும். என்னன்றதை தெரிவிக்கிறேன். இப்போ இன்றைக்கி கத்துக்கறவைன்ற பாசுரத்தை நாம் இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம். அதில் என்ன அர்த்தம் பொதுவாக சொல்லப்படுகிறதுன்னு பாசுரார்த்தத்தை முதல்ல பாருங்கள். என்ன சொல்கிறா? கத்துக்கறவை கணங்கள் பல கறந்து செத்தாறு திரளழியச் சென்று சரி செய்யும் குத்தமொன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புத்தரவல்குல் புனமையிலே போதராய் சுத்தத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து முகில் வண்ணன் பேர்பாடா சித்தாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எத்துக்குறங்கும் பொருள். முதல்ல உள்ள படுத்துருக்கிறவா ஒரு கோபிகை. அந்த கோபிகையை என்னவென்று எழுப்புகிறாள் என்னால் கோவலர்தம் பொற்கொடியேன்னு சொல்கிறார். கோவலர் என்னால் கோபாலர்கள். தமிழ் சம்ஸ்கிருதத்தில் கோபாலன் என்கிற சப்தமானது தமிழில் கோவலன் என்று ஆகிறது. உண்மையாக அது கூட அவனுடைய பேர் கூட அதுதான் இல்லையா? சிலப்பதிகாரத்தினுடைய நாயகனுடைய பேர் கோவலன்னு சொல்கிறாளோ இல்லையோ? அவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே மதுரை காண்டம் அதில் சிலப்பதிகாரத்தில் அவன் போய் இடையர்கள் இருக்கிற இடத்துல தான் போய் தங்கறானவன். அவன் ஒரு வணிகன், வைசியன். ஆனால் இந்த கோபாலர்கள்லாம் வைசியர்கள் தான், ஆனால் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் அந்த கோவலன் என்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் கோபாலன் என்கிற சப்தம் தான் தமிழில் கோவலன்னு ஆறுது. ஆண்டாள் பாசுரத்தில் இருக்கு பாருங்க, கோவலர்தம் பொற்கொடியே. அப்போ அந்த ஆயர்களுக்குள்ளே ரொம்ப பொற்கொடி போன்றவளே,
பொற்கொடின்னா தெரியுமோ இல்லையோ, சம்ஸ்கிருதத்தில் ஹேமலதான்னு பேர் வச்சுக்கிறேன். அந்த ஹேமலதான்றதுக்கு என்ன அர்த்தம்னா பொற்கொடின்னு அர்த்தம். அதாவது இந்த ஸ்திரீகளை எல்லாம் வர்ணிக்கிற பொழுது கொடி என்று வர்ணிக்கிறது உண்டு. கொடின்னா அந்த கொடி இல்லை, கட்சி கொடி இல்லை, செடி கொடி இல்லையா. இங்கிலீஷில் சொல்லணும்னா க்ரீப்பர்னு சொல்லணும். ஏன்னா நம்ம ஃப்ளாகையும் கொடின்னு சொல்கிறோம், க்ரீப்பரையும் கொடின்னு சொல்கிறோம். எதுன்னு தெரியணுமோ இல்லையோ. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரு பொதுவான தன்மை உண்டு. என்ன உண்டுன்னா ரெண்டும் ஒரு கொம்பில் தான் நிற்கும் இல்லையா. கட்சி கொடியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கொம்பு, ஒரு மரம் வேணும் ஏற்றுறதுக்கு. இந்த லதா என்கிற கொடியும் கூட ஒரு மரத்தில் தான் படரும், அது தனியாக இருக்காது. அதை ஸ்திரீகளுக்கு அந்த கொடியை உதாரணமாக சொல்கிற வழக்கம். என்னன்னா அந்த கொடி மரம் என்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொடின்றது அப்படி மெல்லிஷாக இருக்கும். அது ஸ்திரீகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிஷாக இருக்காளோ அது சாமுதிரிகா லக்ஷணம். அது இதெல்லாம் நம்ம அப்படி தான் இருக்கணும்னு யார் சொன்னான்னு சண்டைக்கு வரக்கூடாது. அது ஒரு சாமுத்திரிகா லக்ஷணம். அது அப்போ ஸ்திரீகளை கொடி என்று சொல்கிறதுனுடைய இன்னொரு அபிப்பிராயம் என்னன்னா, எப்படி ஒரு கொடியானது இன்னொரு கொள்கொம்பையோ அல்லது மரத்தையோ சார்ந்தே அது வளர்கிறதோ, அதுபோல் இந்த ஸ்திரீகளும் கூட ஒரு புருஷனை சார்ந்தே இருந்து வளர்ந்தார்கள். அது அந்த காலத்தில். இப்போ அது இப்போல்லாம் அதெல்லாம் கூட சொல்லக்கூடாது, எல்லாம் மாறி போயிடுது நிலைமை. ஆனால் ஒரு காலத்தில் என்ன சொன்னான்னா சொல்லுவா, நீ எப்பொழுதும் பெண்கள் என்பவர்கள் எப்படி இருப்பாள்னா, பிதா ரக்ஷதி கௌமாரே, பர்த்தா ரக்ஷதி யௌவனே, புத்திரோ ரக்ஷதி வார்த்தக்கியே, நஸ்திரி சுவாதந்திரியம் அருகதி அப்படின்னு சொல்லி வச்சுட்டார் மனு மகர்ஷி. ஞாபகம் சொல்கிறார், பிள்ளை அதாவது தகப்பனார் சின்ன குழந்தையாக இருக்குச்சு ஒரு பருவம் வரைக்கும் தகப்பனார் காப்பாற்று வரான் பெண்களை. அதுக்கப்புறம் யவன பருவத்தில் கணவன் காப்பாற்றுறானா பெண்களை. அதுக்கப்புறம் வயதான காலத்தில் பிள்ளைகள் காப்பாற்றுறான். அதனால் எல்லா காலத்திலும் இவர்கள் பிறரால் காக்கப்படுகிறார்களே தவிர இவர்கள் காக்கும்படியான நிலைமை கிடையாது. ஆனால் ஒன்றும் தப்பில்லை. அது என்ன காரணம் தெரியுமா, அவர்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்கள். அதனால் அப்படி சொல்லி வச்சார். அது கௌரவம் தானே தவிர மட்டம் இல்லை. ஏன் இன்னொருத்தர் ரட்சணம் பண்ணிகிட்டே இருக்கணுமான்னா அப்படின்னா, நான் சொல்கிறேன், ஒரு வைர மோதிரம் இருக்குது, அது என்ன அப்படி தெருவில் வச்சுட்டு போயிடுவாளா, ஜன்னலை வச்சுட்டு போயிடுவாளா, உள்ளே கொண்டு போய் அறையில் வச்சு பூட்டுறாளா இல்லையா. செருப்பு இருக்குது, அதை வாசல்லையே விட்டுட்டு போகிறான். மோதிரத்தை கொண்டு போய் பொட்டியில் வைக்கிறான். ஏன் சுவாமி இத்தையும் வாசலில் வச்சா என்னன்னா, அதுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ உயர்ந்த வஸ்துவாக இருந்தால் அதை ஜாக்கிரதையாக ரட்சிக்கணும். பெண்களெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள், அதனால எல்லா காலத்திலும் பிறராலே காப்பாற்றப்படுபவர்கள்னு அந்த அர்த்தத்தில் சொன்னார். அவ்வளோதான் விஷயம். அது விவரிக்க வேண்டாம், தெரியும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஸ்திரீகளை கொடியாக சொல்கிறது வழக்கம். ஏன்னா கொடி என்கிறது மரத்தை சார்ந்திருக்கிறா போல இவர்களும் பிறரை சார்ந்திருக்கிறார்கள் என்கிறாங்க. அதுலேயும் பொற்கொடின்னா ரொம்ப விசேஷம் இல்லை, தங்க கொடின்னா அது எவ்வளவு. அதைத்தான் இந்த பாசுரத்தில் இவளை கோவலர்தம் பொற்கொடியே அப்படின்னு சொன்னான். அந்த கோபிகை எழுப்புற பொழுது அவளை பார்த்து சொன்ன வார்த்தை இது. ஆனால் அந்த கோவலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அதைத்தான் விசாரம் பண்ணணும். கோவலர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு விசாரம் பண்ணினால் அவளுக்கு ரெண்டு விசேஷனம் சொல்கிறார். என்ன கோவலர்கள் என்ன பண்ணுறான்னா, கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து. முதல் காரியம் அவள் பண்ணுறது என்னன்னா, மாடுகளை எல்லாம் கறக்கிறார்கள். இதுதான் அவளுக்கு உண்டான காரியமாக சொன்னார். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்துன்னு. அதாவது அங்கே இன்னும் நிறைய விசேஷமாக வியாக்கியானத்தில் சொல்கிறார். இதில் கறவைன்னு சொன்னால் பசுக்கள்னு தெரியும் எல்லாருக்கும். அது கறவை கணம்னு சொன்னால் பல கறவைகளுடைய கூட்டம். ஒரு கணம்னா ஒரு கூட்டம்னு அர்த்தம். அப்புறம் கறவை கணங்கள் பலான்னு சொல்லியிருக்க. அப்போ அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக நிறைய இருக்குது. புரியுதா? கறவை, கறவைகள், கறவை கணம், கறவை கணங்கள், கறவை கணங்கள் பல அப்படின்னு. இப்போ இதை எவ்வளவு தூரம் ஏற்றிட்டு போயிட்டார். அவ்வளவு பசுக்களாம் திருவாய்ப்பாடியில்.
பசுக்களுக்கு எண்ணிக்கையே கிடையாது. நம்ம கடற்கரையில் இருக்கிற மணலை எண்ணினாலும் எண்ணலாம். திருவாய்ப்பாடியில் இருக்கிற பசுக்களை எண்ண முடியாது. அதுதான் கறவை கணங்கள் பல அப்படின்னு சொன்னார். அதுவும் இன்னொரு விசேஷம் சொன்னார், கற்றுக்கறவை. கற்றுக்கறவைனா கன்றாகிய கறவைன்னு அர்த்தம். அது தமிழில் அந்த மாதிரி இலக்கண புணர்ச்சி. அது வன்தொடர் புணர்ச்சி, மென்தொடர் புணர்ச்சின்னு எல்லாம் சொல்லுவார். அதாவது கன்று அப்படின்ற மெல்லொற்று மேலே இருக்கிற பதத்தோடு சேர்ந்தால் வல்லொற்றாக மாறிவிடும். கற்றுக்கறவை, கன்று கறவைன்றது அது என்ன ஆகும், மென்தொடர் வன்தொடராக மாறிவிடுறது. இலக்கணம் நடத்தக்கூடாது. எல்லாம் சொன்னால் வரவாளும் ஏந்து போயிடுவா. கன்று கறவை, சிறு எறும்பு, சிற்றெரும்புன்னு சொல்ல இல்லையா, கடுமை எறும்பு, கட்டெரும்பு, இந்த மாதிரிலாம் சில புணர்ச்சி உண்டு. அந்த மாதிரி இந்த இடத்துல கன்று கறவைன்னு சொல்லணும். அதாவது என்ன தெரியுமோ, கறவை பசுக்களாக இருக்கும், ஆனால் அதனுடைய பருவத்தை பார்த்தால் கன்று போலே இருக்கும். அப்படி இளகி பதித்துன்ற. ஏன்னா பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்களெல்லாம் பரமபதத்தில் எப்படி இருப்பாளாம், நித்திய முக்தர்கள் பஞ்சவிம்சதி வார்ஷிகராயிருப்பாரை போலே அப்படின்னு வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். பரமபதத்தில் இருக்கிற நித்தியர்களும் முக்தர்களும் எப்படி இருப்பான்னு கேட்டால், எப்பவும் 25 வயசுக்கு மேலே அவளுக்கு தெரியவே தெரியாதுன்ற. நான் சந்தோஷம்தான். அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாளோ இல்லையோ, இந்த கேட்பா, உங்களுக்கு என்ன வயசாச்சு? ஆச்சு, எனக்கு இவ்வளோ வயசாச்சு. ஐயோ, உங்களை பார்த்தா அவ்வளோ வயசு தெரியவே இல்லையே. அப்படியா அப்படியா சொல்கிறீங்க? அப்படியா, அது ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் அது ஒரு சந்தோஷம். ஏன்னா வயசானதாக தெரியலேன்னு சொன்னான், அவளுக்கு தெரியறதோ தெரியல, இவனுக்கு தெரிஞ்சு வருதோ இல்லையோ. நமக்கு வயசாச்சா வயசா இல்லையான்றது நம்ம சக்தியை பார்த்தா தெரியறதோ இல்லையோ, அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இளகி பதித்திருந்தால் அது ஒரு ஆனந்தம்தான். திருவாய்ப்பாடியில் அப்படி தான் இருக்கான். கன்று கறவை ரொம்ப சொல்லுவாள். எல்லாம் அது விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். நிறைய மாடுகளை வளர்க்குறவாளுக்கு ஒரு பொங்கனூர் ஜாத்தின்னு ஒரு மாடு ஒன்று உண்டு. பார்த்திங்களான்னா அது மொத்தம் 3 அடி ஒசரம் தான் இருக்கும். ஆனால் அது 4 படி 5 படி பால் கறக்கும். ரொம்ப ஒசரம் கம்மியாக இருக்கும். அது கண்ணுக்குட்டியாட்டம் இருக்கும், ஆனால் அது ஏகப்பட்ட பால் கறக்கும். அதெல்லாம் ரொம்ப வசதி, விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அது ஒரு மாடு வேணும்னா இன்றைய தினத்தில், இதெல்லாம் எனக்கு தெரியாது, எங்கள் தமையனார் மேல்கோட்டையில் இருக்கார், அவருக்கு இதெல்லாம் ரொம்ப ஆசை, நிறைய மாடு வளர்ப்பார் அவர் இதெல்லாம் சொன்னார். அந்த மாதிரி மாடு, ஒரு மாடு 3 லட்சம் ரூபாயாம். ஒரு மாடு 3 லட்சம் ரூபான்னாரு. அந்த மாதிரி மாடுகள் நிறைய இருக்குது எங்கே, இந்த திருவாய்ப்பாடில். கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, இது ஒரு காரியம் அவளுக்கு சொன்னார். 2வது காரியம் என்னன்னா, செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். செற்றார் என்னால் ஆறுனா விரோதிகள், அவர்களுடைய திரள், அந்த பராக்கிரமம் அழியும்படியாக சென்று செரு செய்யும், போய் யுத்தம் பண்ணி அவர்களை அழிக்கிறார்கள். அதாவது யுத்தம் வந்தன்னைக்கு பார்த்து போகணும், இவ உட்காண்டிருக்க மாட்டான். அபியாத்தா பிரஹர்த்தாச்ச என்று ராமபிரானை பற்றி சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமோ, அதாவது வீரர்களில் கூட மத்தியமன், அதமன், உத்தமன் என்று 3 பேர் உண்டு. அதமன் ஆறுனா, நம்ம நேர வந்து போருக்கு அழைத்தால் கூட போருக்கு போகாத ஏதாவது சாக்கு போக்கு சொல்கிறானே அவன் அதமன். போருக்கு அழைத்தால் போய் யுத்தம் பண்ணுறானே அவன் மத்தியமன். விரோதிகள் இருக்கிற இடத்துல போய் தாக்கி அழிக்கிறானே அவன்தான் உத்தமன். இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே போய் அவளுடைய கேம்பை அழிக்கிறேன்னு சொல்கிறாளும் இல்லையோ, பேப்பர்லலாம் நித்தியம் பார்க்குறமே. அதான் சென்று செரு செய்யும், வந்தன்னைக்கு பார்த்துக்கலான்னு உட்காண்டிருந்தா, அது முன்னால் அப்படி தான் இருந்தா. நம்மளோ ரொம்ப சொன்னால் அரசியல் ஆகிடும். உதாரணம் புரியறதுக்காக சொல்கிறேன். என்ன சொன்னால், அப்படி நம்முடைய விரோதிகள் இருக்கிற இடம் தேடி சென்று அவர்களை அழித்தல் என்கிறது ரொம்ப பெரிய காரியம். அதை இவர்கள் செய்கிறார்கள். இந்த பிள்ளைகள் செய்கிறார்கள்னு சொல்கிறார். இவா என்ன இடைப்பழகு என்ன போர் வீரர்களா? இவா போய் இந்த மாதிரி சென்று செரு செய்யும்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் என்ன இருக்குது இவாளுக்கு பெருமை அப்படின்னு கேட்டால், அவளுக்கு அவ்வளவு பராக்கிரமம் உண்டு. அதனால தான் கம்சனே இவாள் கிட்ட வர்றதுக்கு பயப்பட்டான்னு சொல்கிறார்.
சரித்திரம் எல்லாருக்கும் தெரியுமோ இல்லை, இதை வைத்து நீங்கள் இப்படி அர்த்தம் புரிந்து கொள்ளணும். என்னன்னா, தேவகி வயிற்றில் பிறக்கிற 8வது கர்ப்பம் அத்தால்தான் கம்சனுக்கு மரணம் என்று அசரீரி சொல்லித்து. அதனால் கம்சன் என்ன பண்ணினான், தேவகி வசுதேவரை சிறையில் அடைத்து விட்டான். சரி, 8வது குழந்தை பறக்கட்டும் பார்த்துக்கலான்னா, அது எப்படியோ தப்பி போய் என்ன ஆச்சு, கண்ணபிரான் திருவாய்ப்பாடியில் வளர்ந்து விட்டான். வளர்கிற பொழுதே என்ன ஆகிடுது, கம்சனுக்கு தகவல் தெரிஞ்சு போயிடுது. அந்த யோக மாயை என்ன, கண்ணனோடு யசோதைக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இவருக்கு வசுதேவர் என்ன பண்ணினார், தன்னுடைய குழந்தையை நந்தகோபுர இடத்துல விட்டு தான் யசோதை பக்கத்தில் விட்டுட்டு யசோதைக்கு பிறந்த குழந்தையை இவர் எடுத்துன்னு வந்துட்டார். அந்த குழந்தை தான் 8வது குழந்தையோ 7வது குழந்தையோ என்று நினைத்து அதை கொல்லப் போகிறான் கம்சன். அப்பொழுது அது ஆகாசத்திலே மறைந்தாள். அவள் மறைகிற பொழுது என்ன சொல்லி மறைந்தாள், உன்னை கொல்ல வந்தவள் நான் இல்லை, உன்னை கொல்ல வந்தவன் ஆய்ப்பாடியில் பத்திரமா போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு தகவலை அன்றைக்கே போட்டு உடைச்சுட்டான். என்றைக்கு போய் சேர்ந்தானோ அன்றைக்கே உடைச்சுட்டான் அந்த தகவலை. இப்போ கம்சன் என்கிறவன் என்ன, பெரிய அசுர வம்சத்தை சேர்ந்தவன், இந்திரனையும் வென்றவன், பெரிய பராக்கிரமசாலி. போராத குறைக்கு அந்த துஷ்ட யுத்தம், அதாவது நேர்மையான யுத்தம் இல்லை, துஷ்ட யுத்தம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு இருக்குது. ராட்சசனை மாதிரி பொல்லாத்தனம் நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நேராக படையெடுத்துட்டு போய் இந்த திருவாய்ப்பாடியை நிர்மூலமாக்கிட்டு வந்துடலாம். இல்லையோ, ஆய்ப்பாடின்றது என்ன தெரியுமோ, கம்சனுக்கு கீழே இருந்த ஒரு சாம்ராஜ்யம். கம்சனுக்கு கப்பம் கட்டின்னு இருக்காவ யார், இந்த ஆய்ப்பாடியில் இருக்கிறவாளெல்லாம். இவ விளையிற பால் தயிர் இதையெல்லாம் அவனுக்கு கப்பமாக கொடுக்குறான். இதுதான் திருவாய்ப்பாடியில் இருக்கிறவா பண்ணுற காரியம் இது. அதனால் இவாளுக்கு கீழே இருக்கிறவன், அதாவது கம்சனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிராந்தம், ஒரு சின்ன கிராமம்னு சொல்லணும். எது, ஆய்ப்பாடி.